அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடர் தாங்க. ரொம்ப ஈஸி செய்கிறது, விலையும் ரொம்ப கம்மியான செலவில் செய்யலாம். வெளியில் வாங்குறதோட வீட்டில் ரொம்ப கம்மி செலவில் செஞ்சிடலாம். இதை எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 150 கிராம் ஜீனி எடுத்திருக்கேன். அதாவது ஒரு கப் அளவு ஜீனி எடுத்துக்கலாம். அதே கப்பில் அரை கப் அளவுக்கு நான் சோள மாவு எடுத்திருக்கேன். அதாவது 5 டேபிள் ஸ்பூன் சோள மாவு. அதே கப்பில் அரை கப் அளவுக்கு நம்ம பால் பவுடரும் எடுத்துக்கலாம். அதாவது 5 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் எடுத்துங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கலர் பவுடர், ஆரஞ்சு கலர் பவுடர் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ், அதாவது அந்த பாட்டில் மூடி அளவுக்கே ஒன்று எடுத்துங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீனியை சேர்த்துட்டு நல்லா பவுடராக நுணுக்கிடுங்க. எவ்வளோதுக்கு எவ்வளோ பவுடராக நுணுக்கிறோமோ அவ்வளோது நல்லது. இந்த அளவுக்கு பவுடராக நுணுக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம கஸ்டர்ட் பவுடர் கட்டி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பால் பவுடரையும் சேர்த்துக்கலாம். இப்போ பால் பவுடர் சேர்த்து அது கூடவே நம்ம 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு ஃபுட் கலரையும் சேர்த்துங்க. சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். இங்கே பாருங்கள், மிக்ஸ் ஆகிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சோள மாவையும் சேர்த்துட்டு மிக்சியில் அடிச்சுக்க போகிறோம். அடிச்சுட்டு இந்த அளவுக்கு கொண்டாந்துடணும். இப்போ நம்ம ஒரு மூடி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துங்க. சேர்த்துட்டு திரும்ப மிக்சியில் போட்டு அடிச்சிங்க. மிக்சியில் அடித்த பிறகு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும் நம்மளோட கஸ்டர்ட் பவுடர். இந்த பவுடர் வச்சுட்டு பலவிதமான டெசர்ட் செய்யலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். புட்டிங் செய்யலாம், மில்க் ஷேக் செய்யலாம், சாலட் செய்யலாம், பலவிதமான ஸ்வீட் இதை வச்சு நம்ம செய்யலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரோட தண்ணியை செக் பண்ணிக்கலாம். கலரும் திக்னஸும் எப்படி இருக்குன்னு. ஒரு டேபிள் ஸ்பூன் பவுலில் எடுத்து வச்சுட்டு 5 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா கலந்துங்க. கலந்துங்கன்னா இங்கே பாருங்கள் என்ன அழகான கலர் கிடச்சிருக்குன்னு. நம்ம திக்னஸையும் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, சரியான பதத்தில் இருக்குது. இந்த கஸ்டர்ட் பவுடர் எடுத்து நம்ம ஏர்டைட் பாட்டில் வச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும். டைட்டாக மூடி மட்டும் வைக்கணும். நம்ம ரெடி பண்ண பவுட்ரு இதுமாரி 2 பாட்டில் எனக்கு வந்திருக்கு. ரொம்ப விலை கம்மியான ரேட்டில் நம்ம சூப்பரான நம்ம கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணிட்டோம். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு, அதுலேயும் நீங்கள் கலந்துக்குங்க.